சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. ஆமா, 2 நாளா மூஞ்சி வாடி போய் உம்முனே இருந்தாப்படியா. நான் தான் வீட்டுக்கு போய் ஏன் இப்படி இருக்க, என்ன ஏதுன்னு எதுனாலும் என்கிட்ட சொல்லு, சொன்னா தான் உன் கஷ்டம் குறையும் அப்படின்னு கேட்டு போட்டு வாங்கிட்டேன். வினி மேடத்தை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எம்கேவுக்கு ஏதோ ஒரு கன்ஃபியூஷன். அதான் ஒரு நல்ல ஃப்ரெண்டா எம்கேவுக்கு அட்வைஸ் பண்ணி எம்கே மனசை மாத்திட்டேன். அதனால தான் இப்போ கல்யாண விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு ஊட்டி போயிருக்கான்னு நினைக்கிறேன். என் முத்துக்கண்ணு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏன்க்கா? பின்ன என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? என்னக்கா பண்ணிட்டேன்? நானே 2 நாள் அந்த வினிதா ஆஃபீஸ்க்கு வரல, நல்ல வேலையா போச்சுன்னு நினச்சிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? ஆமாம், வினிதா மேடம் 2 நாள் ஆஃபீஸ் வரல. அதுக்கு தான் முத்துக்கண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? கஷ்டப்பட்டா கஷ்டப்பட்டுட்டு போகிறான். என்ன பிறந்ததுல இருந்தே இவன் கூடயா இருந்திருக்காவ? அக்கா என்னக்கா? எம்கேவை பிடிச்ச பீட ஒளிஞ்சு 2 நாள் ஆச்சுன்னு நானே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். நீ என்னடான்னா அவங்ககிட்ட என்னென்னமோ பேசி அவனை ஊட்டி வரைக்கும் அனுப்பி வச்சிருக்க. அக்கா என்ன அக்கா? அக்கா அக்கா அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க அக்கா. ஆமா, காதல், பொல்லாத காதல். இதுக்கு பேர் காதலாக்கும். என்னக்கா? எம்கே வினிய காதலிக்கிறான். ஓகே, அவனோட காதல்ல அவன் லாயல்ட்டியா தான் இருக்கான். ஆனா அதே மாதிரி வினிதா எம்கேவை காதலிக்கிறாளா? அவனுக்காக இது வரைக்கும் அவ எதையாவது செஞ்சிருப்பாளா? அக்கா, அவங்க இல்லாம எம்கேவுக்கு ஆபீஸ்ல ஒரு வேலையும் ஓடல, ஒரு ப்ராஜெக்டும் பண்ண முடியல, எல்லா ப்ராஜெக்டும் நிக்கிதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் இந்த கம்பெனியில ஒன் ஆஃப் த சேர்மனா இருக்கா, அதனால எல்லா ஹெல்ப்பும் பண்றா. மற்றபடிக்கு எம்கேவுக்கு பர்சனலா என்ன பண்ணியிருக்கா? என்னக்கா இப்படி சொல்றீங்க? வேற எப்படி சொல்றது? அவளுக்கு இந்த கம்பெனில இருந்து ஷேர் வருது, அதனால வேலை பார்த்து கொடுக்குறா. பைசா வராம ஏதாவது பண்ணுவாளா? சரி, அப்படி அவ கம்பெனிக்கு இவ்வளவு பண்ணிட்டா அதுக்கு பேர் லவ்வா? அக்கா என்னக்கா, அவங்க காலேஜ் டேஸ்ல இருந்து லவ் பண்றாங்கக்கா. எனக்கும் தெரியும், நானும் அவங்க கூட படிச்சவ தான். அவ ஒன்றும் எம்கேவை உருகி உருகி லவ் பண்ணல. இன்னும் சொல்ல போனா அவள் லவ் உண்மையே கிடையாது. என்னக்கா சொல்றீங்க? ஆமா, எம்கே மேல ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரியும் எம்கேவை லவ் பண்ற மாதிரியும் நடிச்சுக்கிட்டு இருக்கா. எதுக்கு? எதுக்குன்னு அவளுக்கு தான் தெரியும். ஒரு பொண்ணா என்னால இதை ஃபீல் பண்ண முடியுது. ஆனா எம்கே வளர்ந்த விதம் அவனுக்கு இந்த இதெல்லாம் புரியல. எம்கே பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், ஆனா அவன் வளர்ந்தது வேற விதம். அவனுக்கு இந்த அன்பு காதல் அப்படின்னு என்னன்னே தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப், பிஸ்னஸ், அதில் லாயல்ட்டியாக இருக்கணும், அவ்வளோதான். அதை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இவன் பிஸ்னஸ்லேயும் உள்ளே நுழைஞ்சிட்டா. என்ன மாதிரியே வினிதாவும் எம்கே கூட ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான் இருந்தா. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ப்ரப்போஸ் பண்ணா. எம்கேவுக்கு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு எந்த காரணமும் இல்லைன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டானே தவிர அவன் மேலே அவனுக்கு காதல்லாம் கிடையாது. அவளை லவ் பண்ணுறான்னு இவனே நினச்சிக்கிட்டு இருக்கான். என்னக்கா என்னென்னமோ சொல்கிறீங்க? வெண்ணிலா, எம்கேவோ உனக்கு ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் அவன் கூட முழுக்க முழுக்க படித்தது நானும் வினிதாவும் தான். அவன் எப்போ என்ன செய்வான்னு எனக்கு நல்லா தெரியும். அது வினிதாவுக்கும் தெரியும். அதனால தான் அவனை ப்ரப்போஸ் பண்ணி தன் கைக்குள்ளே வச்சுக்கிட்டா. அக்கா, உங்களுக்கு வினிதா மேடத்தை பற்றி இவ்வளவு தெரியுதுன்னா எம்கே கிட்ட சொல்ல வேண்டியதானக்கா? என்னென்னு இப்போ நான் போய் வினிதாவை பற்றி எம்கே கிட்ட குறை சொல்லி அவங்ககிட்ட இருக்கிற நல்ல பேரை நான் இழக்கவா? எம்கேக்கு ஒரு நல்லதுன்னா நீங்கள் அதை செய்யலாம்லக்கா. நான் தான் சொன்னனே, அவன் எல்லா விஷயத்துலையும் ரொம்ப லாயல்ட்டியாக இருக்கணும்னு நினைப்பான்னு. நான் இந்த மாதிரி அவளை குறை சொன்னாலே அவனுக்கு என்ன பிடிக்காம போயிடும். அதான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு என்னால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கேன். இவ்வளவு ஏன், என்னைய விடு. அவங்க அண்ணன் சொல்லியே எம்கே இந்த விஷயத்தில் எதுவுமே கேட்கல தெரியுமா? ஏக்கா, நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கு படபடன்னு வருது. அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும்? என் ஃப்ரெண்டோட நிலைமை எப்படி இருக்குங்கும்போது. இல்லைக்கா, நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. வினிதா மேடமை பற்றி எம்கே கிட்ட சொல்லுங்க. நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் வெண்ணிலா, அது வினிதா மேடம் உங்களை நிஜமாவே லவ் பண்ணலை அப்படின்னு சொல்லுங்க. அதை உனக்கு எப்படி தெரியும்னு என்னைய கேட்பான். நான் என்ன சொல்லுவேன்? எனக்கு தோணுது, அதை தான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்ல முடியுமா? உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிடுவான். அவன் அப்படித்தான் சொல்லுவாங்கிறதுக்கு உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டா? இப்போது வினிதாவை எம்கே எவ்வளோ லவ் பண்ணுறான். ஆனால் நீ நேற்று திடீர்னு வந்து இங்கே முளைச்சிருக்க. உன்னை தூக்கி போடுன்னு வினிதா சொன்னா எம்கே கேட்டானா? இல்லை, கேட்கல. எனக்காக வினிதா மேடம் கிட்ட சண்டையெல்லாம் போட்டான். இத்தனை வருஷம் கழிச்சு திடீர்னு வந்த உனக்காக வினிதா கிட்டயே சண்டை போட்டிருக்கான். அப்போ வினிதாவை பற்றி நான் ஏதாவது தப்பாக சொன்னா என்னையெல்லாம் என்ன பண்ணுவான்? ஆமாக்கா.
இப்போ புரியுதா நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு? இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியாதுக்கா. வினிதா மேடம் ரொம்ப படித்தவங்க, பணக்காரங்க, ரொம்ப அழகாக இருக்காங்க, எம்கேவை கட்டிக்க போகிறாங்க. அப்போ திடீர்னு எம்கே ஃப்ரெண்டுன்னு சொல்லி நான் ஒருத்தி வந்து நின்னதும் அவங்களுக்கு கோவம் பொறாம, அதனால என்கிட்ட இப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தனே தவிர அவங்க இப்படியெல்லாம் இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லைக்கா. அவங்க நல்லவங்க தானே. நல்லவளா? அவளை பார்த்தா நல்லவ மாதிரியா தெரியுது? எனக்கு ஒன்றும் தெரியலக்கா. கூட இருந்து பார்த்தா போக போக உனக்கே தெரியும். நான் காலேஜ் டேஸ்ல இருந்து கூட தானே இருந்திருக்கேன். ஏக்கா உங்களுக்கு இவ்வளவு தெரிஞ்சிருக்குன்னா எம்கேவை அந்த பொண்ணை லவ் பண்ண விடாம பார்த்துருக்கலாம்லக்கா. அவள் ப்ரப்போஸ் பண்ணிட்டா, நான் அக்செப்ட் பண்ணிட்டேன்னு அவன் என்கிட்ட வந்து சொல்லும்போது நான் என்ன சொல்ல முடியும்? அவள் நல்ல பொண்ணு இல்லை, அவளை விட்டுருன்னு சொல்ல முடியுமா? முதல்ல அதுக்கு என்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? நானும் அவனுக்கு ஃப்ரெண்ட், வினிதாவும் அவனுக்கு ஃப்ரெண்டுங்கிறப்போ அந்த பொண்ணு மேலே எனக்கு பொறாமைன்னு அவன் நினைக்க மாட்டான். அதுக்காகலாம் பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டோட லைஃப் வீணாக போகுது இல்லக்கா. இல்லை வெண்ணிலா, நான் எத்தனையோ தடவை அவங்ககிட்ட நாசூக்காக எடுத்து சொல்லி பார்த்தேன். உனக்கும் உன் கேரக்டருக்கும் வினிதா செட் ஆக மாட்டா, கொஞ்சம் எதுனாலும் யோசிச்சு செய் எம்கேன்னு சொல்லி பார்த்தேன். அவன் கேட்கல. அவனை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறதா காட்டிக்கிட்டு இருக்கா. இவனும் அதை நம்பிக்கிட்டு இருக்கான். அக்கா, எம்கே எவ்வளோ பெரிய புத்திசாலி. இல்லாட்டி பின்ன இவ்வளோ பெரிய கம்பெனியை தனியாக தொடங்கி ரன் பண்ணி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய் இத்தனை அவார்டு வாங்க முடியுமாக்கா? பிஸ்னஸில் புலியாக இருக்கிறவங்க, பிஸ்னஸில் பெருசாக சாதிக்கிறவங்க வாழ்க்கையில் சில சமயம் கோட்டை விட்டுருவாங்க. அது எம்கேவுக்கு ரொம்ப பொருந்தும். அவனோட நினப்பு முழுக்க எப்பவும் பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ், அதில் முன்னுக்கு வரணும், அதில் நம்பர் 1 இருக்கணுங்கிற நினப்பு மட்டும்தான் அவன் மைண்டில் இருக்கும். அதனால் மற்றதெல்லாம் அவனுக்கு 2ஆம் பட்சம்தான். ஆமாக்கா. அக்கா நான் வேணா சொல்லி பார்க்கட்டுமா? ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அப்போ என்னதான்க்கா செய்கிறது? அப்படியெல்லாம் வினிதா மேடம் கிட்ட ஏமாறுறதுக்கு எம்கேவை விடக்கூடாதுக்கா. எனக்கும் அந்த நினப்பு தினமும் என்னை தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி என் ஃபேமிலியில் எனக்கு டென்ஷன். சொல்லியிருக்கேன்ல உங்ககிட்ட. ஆமாக்கா. அதான் இப்போ வினிதா 2 நாள் ஆஃபீஸ்க்கு வரலன்னது எனக்கு ரொம்ப ஹாப்பி. எம்கேவை பார்க்குறதுக்கு கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. ஆனால் அவன் சீக்கிரமாக நார்மல் ஆகிடுவான். அவன் பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ண அவனுக்கு வினிதா மறந்துடுவான்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். நீ பார்த்தா குட்டையை குழப்பி வச்சிருக்க. இப்போ என்னக்கா செய்கிறது? முத்துக்கண்ணு எனக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கான். அவன் வாழ்க்கை இந்த மாதிரி வீணாக போக விடக்கூடாதுக்கா. அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். என்ன பண்ணணும், என்ன பண்ண முடியும்னே எனக்கு முதல்ல தெரியலை நிலா. அவன் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே வந்து நிற்பான். என்னெல்லாம் கொஞ்சம் கூட முகம் வாட விட மாட்டான். ஆனால் அவனோட லைஃப் இப்படி வீணாக போக போகுதேன்னு நினச்சா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ஆமாக்கா. அது தெரிஞ்சும் என்னால் ஒன்றும் பண்ண முடியலேன்னு நினைக்கும் போது எனக்கே என் மேலே எவ்வளோ கோவம் வருதுன்னு தெரியுமா? கஷ்டம்தான்க்கா. எனக்கு ஒரு பிரச்சனைனா உடனே வந்து நிற்பான். நான் நல்லா இருக்கணும்னு அவன் நினைக்கிறான். அதே மாதிரி அவன் நல்லா இருக்கணும்னு நானும் நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு என்ன செய்கிறதுன்னு தான் எனக்கு தெரியலை. என்னை பொறுத்த வரைக்கும் என் ஃப்ரெண்டு எம்கே ரொம்ப ஹாப்பியாக நிம்மதியாக இருக்கணும். அது ஒன்று தான் அவனை பொறுத்த வரைக்கும் எனக்கு கவலை. ஆனால் இந்த ரெண்டுமே வினிதா கிட்ட அவனுக்கு கிடைக்காது. அது அவனுக்கு புரியலை. ஆனால் வெண்ணிலா, உன்னை பார்த்ததும் என் மனசுக்குள்ளே சின்னதாக ஒரு ஸ்பார்க். என்னைய பார்த்ததுமா? என்னக்கா? இல்லை, எம்கே எந்த விஷயத்துக்கும் ரொம்ப இறங்கி போகவே மாட்டான். அவன் ஸ்டேட்டஸ் ரொம்ப மெயின்டைன் பண்ணுவான். ஆனால் உன் விஷயத்தில் அவன் அப்படி இல்லை. அதுவும் இல்லாமல் நீ வந்ததுலேருந்து அவன் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்ச முகமாகவே இருக்கான். நான் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ நினச்சா எம்கேவை காப்பாற்றலாம் அந்த வினிதா கிட்ட இருந்து. நான் காப்பாற்றலாமா? என்னக்கா செய்யணும் சொல்லுங்க. என் முத்துக்கண்ணுவை காப்பாற்றுறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீ என்ன வேணாலும் செய்வேன்னு தெரியும். ஆனால் சொல்லுங்கக்கா, என்ன செய்யணும்? எம்கேவுக்கு அன்புனா என்ன, காதல்னா என்னன்னு புரிய வைக்கணும். புரிய வச்சிடலாங்க்கா. அதுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. அதுக்கு நீ எம்கேவை லவ் பண்ணணும். என்னம்மா வேலையெல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுதுங்க சார். ஏதாவது வசதி குறைவா இருந்தா சொல்லுங்க, உடனே அதை சரி பண்ணிடலாம். சரிங்களா? சரிங்க சார். நீங்கள் வந்த அன்னைக்கே சூப்பர்வைசர் சார் கூப்பிட்டு எல்லாருக்கும் சொன்னார். ஏதாவது குறை இருந்தால் முதலாளி ஐயா கிட்ட சொல்லுங்க, அவர் உடனே சரி பண்ணி கொடுப்பாருன்னு. அதான் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா உடனே என்கிட்ட சொல்லுங்க. நான் தினமும் ஃபேக்டரி விசிட் வருவேன். சரிங்களா? சரிங்க சார். சார்லாம் கூப்பிட வேண்டாம், உங்க பையன் மாதிரி தான். நான் என்ன தம்பினே கூப்பிடுங்க. சரிங்க தம்பி. சரி, வேலையை பாருங்க. ஏதாவதுன்னா எனக்கு உடனே சொல்லுங்க. சரிங்களா? நான் இல்லைன்னாலும் சூப்பர்வைசர் கிட்ட சொல்லி விடுங்க. சரிங்க தம்பி.
ஓகே, வேலையை பாருங்க, வரேன். ஆட்டும் தம்பி. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டங்க தம்பி, சாப்பிட்டு தான் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே ஓகே, சரி பாருங்க. ஆட்டுங்க தம்பி. ம். அருணாச்சலம் சார், சூப்பர்வைசர் கொஞ்சம் வர சொல்லுங்க. சரிங்க சார். கணேசன் அண்ணே. சார் கூப்பிட்டாரு. சார். வேலை எப்படி போய்கிட்டு இருக்கு? எல்லாம் ஸ்மூத்தா இருக்கா? இருக்கு சார். மெஷினரிஸ் எல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதா? ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா உடனே இன்ஃபார்ம் பண்ணிருங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சார். சரி, இப்போ மெஷின்ல டீ போட்டிருக்கீங்களா? ஆமாம் சார், அரைச்சிக்கிட்டு இருக்கு. சரி, அதுல இருந்து ஒரு கப் எடுத்துட்டு வாங்க. இந்த கொண்டு வரேன் சார். சார். கிரானுவல் சைஸ் 0.25 mm. ஆமாங்க சார். சரி, இது முடிச்சுட்டு 1.5 போட போறீங்களா? சார், அது ஆல்ரெடி நேற்றே முடிஞ்சு பேக்கிங் நடந்துட்டு இருக்கு சார். பரவாயில்லையே, முடிச்சிட்டீங்களா? ஆமாம் சார், நீங்கள் நாளைக்கு அனுப்பணும்னு சொன்னீங்கல்ல சார், அதனால நேற்றே அருணாச்சலம் அண்ணனும் நானும் பேசி 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் பார்த்து முடிச்சாச்சு சார். வெரி குட். அருணாச்சலம், நீங்க சொல்லவே இல்லை. வேலையை முடிச்சுட்டு சொல்லுவோன்னு நினைச்சேன் சார். இல்ல, ஓவர் டைம் போட்டிருக்கீங்க, அது கேட்க வேண்டாமா என்கிட்ட? இல்லைங்க சார், மிஷினரியில தான் ஓவர் டைம் போட்டிருக்கேன். ஆம்பளை ஆளுங்க தான் எல்லாரும் இருக்காங்க. அதுவும் இல்லாம நீங்க வந்ததுமே எல்லாருக்கும் கொஞ்சம் சம்பளம் கூட்டி கொடுத்ததுனால ஓவர் டைம்னால யாரும் முகம் சுணுக்காம செஞ்சுட்டாங்க சார். இல்ல, இருந்தாலும் ஒர்க்கர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா பர்டன் கொடுக்குறப்போ நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும், சரிங்களா? நாளைக்கு அதுவே எதுவும் பிரச்சனையில முடிஞ்சிடக்கூடாது. சரிங்க சார். யார் யாரெல்லாம் ஓவர் டைம் பார்த்தாங்களோ அவங்களுக்கு இந்த வீக் சேலரி போடும்போது ஓவர் டைம் சேலரியும் சேர்த்து கொடுத்துருங்க மறக்காம. சரிங்க சார். சரி கணேசன், இந்த அங்க எடுத்துட்டு போங்க. சரிங்க சார். சார். 1 மணி நேரம் தானேன்னு கேட்காம செஞ்சுட்டேன் சார். இல்ல, பிரச்சனைன்னு ஒன்று வராத வரைக்கும் எதுவுமே பெருசா தெரியாது, பாத்துக்கோங்க, சரிங்களா? சரிங்க சார். யாருமே மாட்டேன்னு சொல்லல சார், அதான். அப்போதான் நம்ம இன்னும் கொஞ்சம் பார்த்து செய்யணும். சரிங்க சார். சரி, நீங்க என்ன எவ்வளோ நேரம் ஃபேக்டரியில் இருப்பீங்க? நான் இன்னைக்கு பொழுதுக்கும் இங்கே தான் சார் இருப்பேன். பேக்கிங் வேலை நடந்துகிட்டு இருக்குல்ல. ஓகே. சரி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்க? அது அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப வருத்தமா போயிருச்சு சார். மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டா பாப்பா. பிள்ளைய அவ இஷ்டத்துக்கு வளர்த்தது தப்பா போச்சுன்னு நேற்று தான் ரொம்ப வருத்தப்பட்டேன். சரி, அவங்க பேசுனதுல ஒன்றும் தப்பு இல்லை. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்க? இப்படி வாய் பேசுற பிள்ளைலாம் எங்க குடும்பத்துக்கு சரியா வராதுன்னு சுந்தரமூர்த்தி ஐயா சொன்னாரு. ஆனா மாப்பிள்ளைக்கு அப்படியெல்லாம் விடுறதுக்கு மனசு வரல போல. அப்படியே ஒரு மாதிரி முகம் சுருக்கிக்கிட்டே போனாரு. என்ன செய்யறதுன்னு எனக்கும் தெரியல. எப்படியும் இன்னும் 1 நாள் 2 நாள்ல மறுபடியும் பேச வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள தங்கச்சியை சமாதானப்படுத்தணும். இந்த பிள்ளைக்கு ஆனாலும் கொஞ்சம் வாய் துடுக்கு அதிகம் தான் சார். ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்து நானே கெடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அவங்க கரெக்டா தான் பேசுனாங்க. பொண்ணு வேணும்னு அவங்களா கேட்டு வந்துட்டு இப்போ அதோட சேர்த்து நகையும் வேணும்னு கேட்டா எப்படி? இது எல்லா பக்கமும் நடக்கிறது தானே சார். நடக்கிறது தான், ஆனா எல்லாராலையும் முடியணும்ல. சரி, பாத்துக்கோங்க என்ன. சரிங்க சார். எதுனாலும் உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க சார். இல்ல, உங்க வீட்டு விஷயத்த சொன்னேன். வீட்டு விஷயத்தையா? அதான், அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க திரும்பவும் உங்களை அப்ரோச் பண்ணாங்கன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அதுவா சார்? சரிங்க சார். சரி சரி, வேலையை பாருங்க. ஆகட்டும் சார். ஹலோ, வீட்டில் யாராவது இருக்கீங்களா? ஹலோ மேடம். வீடு திறந்து போட்டு இந்த மான்குட்டி எங்க போயிருச்சு? உள்ள போய் பாப்போமா? இதுக்கே திட்டும். ஹலோ மேம். யாருடா அது? கொஞ்ச நேரம் படுக்க விடுறது இல்ல. சோப்பு வேணுமா ஷாம்பு வேணுமான்னு தூக்கிட்டு வந்துடுறது. ஐயோ புலி. ஐயோ, புடி புடி புடி, வீட்டுக்குள்ள புலி வந்துருச்சு. புலி, ஓடுங்க ஓடுங்க. எதுக்கு வீட்டுக்குள்ள வந்தீங்க? எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். என் மச்சான் ஃபேக்டரியில இருக்காரு. சாயங்காலம் வரைக்கும் இந்த பக்கமே வரமாட்டாரு. புலி, வெளியே போங்க அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது. திடீர்னு அண்ணன் ஏதாவது ஒரு வேலையா வந்தாலும் வந்துருவாரு. அப்படியே வந்தாலும் அதுக்கு எனக்கு சிக்னல் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு. சிக்னல் கொடுக்கறதுக்கு ஆளா? யாரு? என் மானு. நானா? இல்லடி, நீ வளர்க்குறையில ஒரு ஆட்டுக்குட்டி, அதான் வெளியே நிப்பாட்டி வச்சுட்டு வந்திருக்கேன். ஆனா அது உங்க கூட சேர்ந்துக்கிட்டு இப்ப நல்ல ஆட்டம் போடுது பாத்தீங்களா? ஆமா, நீ தான் ஆட்டம் போட வர மாட்டேங்கிற, அதான் அது கூட ஆட்டம் போட்டுட்டு இருக்கேன். சரி, இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? பொண்ணு பார்க்க வந்தேன். பொண்ணு பார்க்கவா? ஆமா, ஏன் நான்ல பொண்ணு பார்க்க வரக்கூடாதா? கோயம்புத்தூர்ல இருந்து எவனாவது வந்தாதான் வந்து நிப்பீங்களோ? அதான் அந்த மாப்பிளைய பிடிக்கலன்னு சொல்லி அனுப்பிட்டேன்ல உங்க முன்னாடியே. அப்புறம் என்ன? அதனால தாண்டி இப்போ உங்ககிட்ட சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கேன். இல்லாட்டி நேத்தெல்லாம் எனக்கு இருந்த கோவத்துக்கு நான் என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கே தெரியாது. எனக்கும் தான் உங்க மேல கோவம்
கோவம்? எதுக்கோ? ஆ, பத்தும் பத்தா குறைக்கு நகை நான் போட்டு கட்டி கொடுக்குறேன்னு சொல்றீங்க. அப்படி நான் சொன்னதுனால தானே ரோஷப்பட்டுக்கிட்டு அந்த மாப்பிளைய பிடிக்கலன்னு சொன்னேன். இல்லாட்டி உங்க அண்ணன் சொல்றதுக்கெல்லாம் தலையை ஆட்டிட்டு நின்றுட்டு இருந்திருப்ப இல்லையா? அட்லீஸ்ட் அமைதியாவது நின்றுட்டு இருந்திருப்ப. அப்படி எல்லாம் வாய் தொடுக்க பேசியிருப்பியா? ஓ, அதுதானா? ஆமா. சரி சரி, வந்துட்டீங்க, என்னைய பாத்துட்டீங்க, கிளம்புங்க, எங்க அண்ணன் வந்துட போறாங்க. உங்க அண்ணன் இப்போதைக்கு வரமாட்டாருடி. உங்களுக்கு ஆனா வர வர ரொம்ப தான் தைரியம். எனக்கு எப்பவுமே தைரியம் ஜாஸ்தி தான். சரி இந்தா இதை பிடி. என்னது இது? இதுல சேலை இருக்கு, போய் கட்டிட்டு வா போ. சேலை இருக்கா? கட்டிட்டு வரணுமா? என்னது இது? ஆமாடி, நேத்து அவன் பொண்ணு பார்க்க வந்ததுக்கெல்லாம் வந்து நின்ன. இன்னைக்கு நான் உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். போய் இந்த சேலையை கட்டிட்டு வா. என் முன்னாடி வந்து நில்லு. ஆ, இவர் சொன்ன உடனே போய் சேலையை கட்டிட்டு வருவாங்க. எனக்கு சேலை கட்டவே தெரியாது. அது இன்னும் வசதி, நான் வேணா கட்டி விடுறேன். ஆ, ஆசை தோசை அப்பளம் வடை. அம்புட்டும் எனக்கா? ஆசைதான் புளிக்கு. ஆசை தாண்டி. போய் இந்த சேலையை கட்டிட்டு வா போ. புலி, எனக்கு நிஜமாவே சேலை கட்ட தெரியாது. தாவணியே ஏதோ உங்களுக்காக தான் கட்டிட்டு இருக்கேன். அதான் தெரியுமே. ஆ, ரொம்ப தான் தெரியும். அப்புறமும் பொண்ணு பார்க்கறதுக்கு இப்படி எல்லாம் தனியா வரக்கூடாது. வீட்டுல பெரியவங்களோட வரணும். பெரியவங்களோட வந்து பொண்ணு கேட்கறதுக்கு நான் ரெடி, நீங்க ரெடி இல்லைல்ல? அதான் இப்போ நான் மட்டும் வந்திருக்கேன். இதெல்லாம் செல்லாது. அதெல்லாம் செல்லுண்டி. இங்க பாரு, நான் போன்ல ஒரு வீடியோ எடுத்து தரேன், அதை பார்த்து நீ போய் சாரியை கட்டிட்டு வா போ. அதெல்லாம் முடியாது. மனு ப்ளீஸ் நீ. முடியவே முடியாது. உடனே எல்லாம் சேலை கட்ட பழகுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே சொல்ற? சரி, அப்போ எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு நாளாவது ஆகும். ஒரு நாள் ஆகுமா? சரி, அப்போ நாளைக்கு கட்டிட்டு வரியா? ம், ம். சரி, வெறும் சேலை மட்டும் இருந்தா போதுமா? அதுக்கு பிளவுஸ் எல்லாம் வேண்டாமா? பிளவுஸ் தான் இந்த போட்டிருக்கேல, இது மேல அப்படியே சேலை கட்டிட்டு வர்றதுக்கு என்ன? ஆ, மேட்சிங்கா இருக்கணும்ல. சரி, அப்ப தைக்கணுமா? வரியா? போய் டெய்லர் கிட்ட கொடுத்துட்டு வருவோம். நம்ம விஷயம் ஊரெல்லாம் பரவுறதுக்கா? இது நல்ல ஐடியாவா இருக்கே. அப்படின்னா வா, உடனே கிளம்பு. ஆனா உங்களுக்கு வர வர சேட்டை ரொம்ப அதிகமாகிட்டே தான் போகுது. முதல்ல வெளியே போங்க, எங்க அண்ணன் வந்துட்டா பிரச்சனை ஆயிரும். ஒரு பிரச்சனையும் ஆகாது. அப்படியே உங்க அண்ணன் வந்துட்டாலும் எனக்கு எந்த பயமும் இல்ல. உங்க தங்கச்சியை எனக்கு கட்டி கொடுங்கன்னு கேட்டுருவேன். கட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா? அது இன்னும் வசதி, தூக்கிட்டு போயிருவேன். ஆக மொத்தத்துல புலி ரொம்ப வேகமா தான் இருக்கீங்க. ஆமா, நான் வேகமா இருந்து என்ன செய்ய? என் வேகத்துக்கு நீ ஈடு கொடுக்க மாட்டேங்கிறியே. ஆ, கொடுக்கலாம். அதுக்கு முதல்ல உங்க வீட்ல இருந்து பர்மிஷன் வாங்கணும். அது முதல்ல கிடைக்குதான்னு பாருங்க. ஏன் கிடைக்காம? அதான் நான் அப்பவே கேட்டேன். நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நான் எங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன். சொல்லலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. எங்க அண்ணனுக்கு கல்யாணம் முடியட்டும். இப்பதான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கல்யாணம் பண்ணணுமா? நீ இப்ப தாண்டி என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்க? நான் பல வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். எங்களுக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க லவ் பண்றதுக்கு. சரி, உன் இஷ்டம். எனக்கும் லவ் பண்றது நல்லா ஜாலியா தான் இருக்கு. சரி, இப்போ இந்த சேலையை அப்போ எப்போ கட்டிட்டு வருவ? நாளைக்கு. நிஜமா? நிஜமா. சரி, அப்படின்னா இன்னைக்கு பொண்ணு பாக்குறதுக்கு நான் இங்க வந்திருக்கேன்ல, நாளைக்கு நீங்க மாப்பிள்ளை வீடு பாக்குறதுக்கு அங்க வாங்களே. எங்க? உங்க புகுந்த வீட்டுக்கு. ஆசைதான். ஆசை தாண்டி, அதைத்தானே சொல்றேன். போங்க பேசாம. என்ன? போறேன். அப்புறம் ஒன்னு தெரியுமா உனக்கு? என்ன? இன்னைக்கு என் தம்பி ஊர்ல இருந்து வரான். அநேகமா இந்நேரம் வந்திருப்பான் வீட்டுக்கு. அப்படியா? சின்ன முதலாளி வந்திருக்காரா? சின்ன முதலாளி இல்லடி, உன் குழந்தை. ஆ, ஆ. சரி, என் கூட வீட்டுக்கு வரியா இப்போ உன் குழந்தைன பாக்குறதுக்கு? ஆத்தாடி. வாடி. ஆனா உங்க வேகம் ரொம்ப அதிகமா தான் இருக்கு புலி. திடீர்னு சேலை எடுத்துட்டு வந்து கட்டிட்டு வாங்குறீங்க, வீட்டுக்கு வாங்குறீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உன்னைத்தான் நினைச்சிட்டு இருக்கேன். உனக்கு என் நினைப்பு கொஞ்சம் கூட இல்ல போல தெரியுது. இப்படி ஆசையா உன்னை பார்க்கலான்னு வீட்டுக்கு வந்து நின்று கூப்பிட்டா தாவணி இழுத்து சொருகிக்கிட்டு சண்டைக்கு வர்ற மாதிரி வந்து நிக்கிற. நான் கோவமா வந்தேன். யாரோ சோப்பு வைக்கிறதுக்கு, சோப்பு பவுடர் வைக்கிறதுக்கு வந்திருக்காங்கன்னு நினைச்சு. ம், சரி, நீ உள்ள தூங்குறேன்னா வாசல் கதவை சாத்தலாம்ல? இப்படி திறந்து போட்டுட்டு உள்ள போய் படுத்திருக்க. யார் வர போறாங்க? இந்த இப்ப புலி வந்துருச்சுல்ல. ஆமா, நான் தான் நிஜமான புலியே வந்தா கூட அடிச்சு துரத்திடுவேன். இந்த புலியை தான் ஒன்றும் செய்ய முடியல. என்னையும் அடிச்சு துரத்தத்தானே செய்யற. அப்புறம் எங்க அண்ணன் வந்துரும்ல, அதான் பயமா இருக்கு. உங்க அண்ணன் இப்போதைக்கு வரவே மாட்டாரு. சரி, நீ அப்ப படுத்துக்கிறதா இருந்தா வாசக்கதவை சாத்திட்டு உள்ள போய் படுத்துக்கோ. என்ன இந்தா சரி, எப்படி கண்டிப்பா நாளைக்கு கட்டிட்டு வரணும். எங்க வருவ? அதையும் புலியே சொல்லுங்க. எங்கடி போவோம்? இந்த ஊட்டியில நம்ம சுத்தாத இடம்னு எது இருக்கு? ஆமாமா, அப்படியே எல்லா இடமும் கூட்டிட்டு போயிட்டாரு. நான் எங்க உன்னை கூட்டிட்டு போனேன்? நீ தான் என்ன கூட்டிட்டு போன.
ம் ஏமாந்து போய் உங்க பின்னாடியே வந்தேன். நான் தாண்டி உன் பின்னாடியே வந்தேன். சரி எங்க வரணும்? நம்ம வீட்டுக்கு வா. அதெல்லாம் முடியாது. சரி, நீ எப்பவும் போல நம்ம எஸ்டேட்டுக்கே வா. ம் சரி. சரி இந்த புடி. நாளைக்கு மறக்காம கட்டிட்டு வர்ற, நான் பார்க்கணும் சரியா? ம் சரி, இப்போ போயிட்டு வரட்டா? ம் புடி. வரட்டா? ம் போயிட்டு வாங்க. டாட்டா. டாடா. போயிட்டு வரேன்டி. போயிட்டு வாங்க. ம் டாட்டா. டாடா. புலிக்கு ரொம்ப வேகம்தான், ஆசைதான். ஆனா அம்மா என்ன சொல்லுவாங்க? நான் எஸ்டேட்ல வேலை பார்க்குறவரோட தங்கச்சியா அவங்க வீட்டுக்குள்ள வர்றதே அவங்களுக்கு பிடிக்காது. மருமகளை வந்தா மட்டும் எப்படி பிடிக்கும்? ஆனா புலி ரொம்ப நம்பிக்கையா சொல்றாரு, நான் சொன்ன அம்மா எதுவுமே தட்ட மாட்டாங்கன்னு. அப்போ ஒருவேளை நம்ம தான் அம்மாவை தப்பா நினைச்சிட்டு இருக்கோமோ? சரி பாப்போம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இது என்ன சேலை? அம்மா எப்படிம்மா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்க? போன தடவைக்கு பார்த்ததுக்கு ஆள் கொஞ்சம் மெலிஞ்ச மாதிரி இருக்கியே. அதெல்லாம் இல்லைம்மா, நான் எப்பவும் போல தான் இருக்கேன். பாட்டி, முத்தப்பா எனக்கு டெடி வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்களே. ஆமா, பாப்பாவுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு பாட்டி. மச்சான் எங்கம்மா? தம்பி உள்ள ஆஃபீஸ் வேலையா இருக்குப்பா, ஒரு மணி நேரத்துக்கு தொந்தரவு பண்ணாதீங்கம்மா, பாப்பாவை கொஞ்சம் பார்த்துக்க முடியுமான்னு கேட்டுட்டு போனேன். அப்படி சரி, நானும் வச்சிருக்கேன். ஓ சரி சரி, வீட்டில் இருந்தே ஆஃபீஸ் ஒர்க்கா? ஓகே ஓகே. அண்ணன் எப்போம்மா வருவாங்க? ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு அப்படியே எஸ்டேட்டையும் பார்த்துட்டு வர்றேன்னு சொல்லியிருந்தான், வந்துடுவான். அதுக்குள்ளே நீ குளிச்சுட்டு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு, அண்ணன் வேலையை முடிச்சுட்டு வரட்டும் சரியா? நான் வேணா எஸ்டேட்டுக்கு போய் அண்ணனை பார்த்துட்டு வந்துடட்டுமா? இல்லையா, அண்ணன் வந்துடுவான்ல, நீ இரு. வந்ததும் உடனே அங்கிட்டு ஓடணுமா? ம் சரிம்மா சரி, அண்ணன் வரட்டும். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிட்டு போகலான்னு தாம்மா வந்தேன். சொல்லியா, என்னையா? அது என்னோட மேரேஜ் விஷயமா தான். வினிதா அப்பா ஃபோன் பண்ணாரு. அவர் சொல்கிறது எனக்கும் சரியாக தான் படுது. ஆனால் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணாமல் உனக்கு எப்படியா பண்ணுறது? அண்ணன்கிட்ட நீங்கள் பேசுங்கம்மா. வினிதா டேடி சொல்கிறதும் ஒரு வகையில் உண்மைதான். எத்தனை நாள் தான், எத்தனை வருஷம் தான் வினி எனக்காக காத்துட்டு இருப்பா. சரிதான்யா. ஆனால் உங்கள் அண்ணன் பிடி கொடுக்க மாட்டேங்கிறானே, நான் என்ன செய்கிறது? சரி, இன்னைக்கு அண்ணன் வரட்டும், பேசிடுவோம். தம்பி, ப்ரோ வா ப்ரோ. ஐ ஆமா, வாங்கடா குட்டி பிள்ளை. சரி, இந்த பொம்மையை எனக்கு விளையாட கொடுப்பீங்களா? சரிடா பிள்ளை. தம்பி வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? அண்ணன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனா? நோ ப்ரோ, இப்போதான் ஒரு ½ அன் ஹவர் ஆகுது. ஃபேக்ட்ரியை ஒரு விசிட் பண்ணிட்டு அப்படியே எஸ்டேட்டில் கொஞ்சம் வேலை இருந்தது, அதையும் முடிச்சுட்டு வரேன். ஓகே ப்ரோ, நோ ப்ராப்ளம். வா வந்து உட்காரு. நீ ஏதாவது சாப்பிட்டியா? டீ குடிச்சேன். நீ வா ப்ரோ, வந்து உட்காரு. வா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். அப்படியே சொல்லுடா தம்பி, இப்போதைக்கு பாப்பா என்ன உட்கார விட மாட்டா. ஐயா, தம்பி கல்யாண விஷயமா பேசணும்னு வந்திருக்கான். கல்யாண விஷயமாவா? ஆமாய்யா, தம்பியும் வினிதாவும் ரொம்ப வருஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறாங்கன்னு உனக்கே தெரியும். இப்போ வினிதா அவங்க அப்பா கல்யாணத்துக்கு அவசரப்படுத்துகிறாரு. அது அவசரம்னு சொல்ல முடியாது, நியாயமான ஆசை தான். நம்மளும் ரொம்ப வருஷத்துக்கு தள்ளி போட்டுக்கிட்டே போக முடியாதியா, ஏற்கனவே நாள் ரொம்ப கடந்துருச்சு. தம்பி பிஸ்னஸ்னு கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே போனான், அது ஒரு காரணம். அப்புறம் உனக்கு கல்யாணம் பண்ணாமல் இவனுக்கு பண்ண முடியாது, அது ஒரு காரணம். இப்போது முதல் காரணம் ஓகேவாயிடுச்சு, அவன் அதை விட்டு இறங்கி வந்துட்டான். இப்போ நீ தான் சொல்லணும். நான் என்ன பண்ணணும்? நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு உன் தம்பிக்கு வழிவிடு. நான் கல்யாணம் பண்றதுக்கும் தம்பிக்கு கல்யாணம் பண்றதுக்கும் என்ன இருக்கு? இதென்னப்பா, ஊர் உலகத்தில் அதான நடைமுறை. அண்ணனுக்கு பண்ணாமல் தம்பிக்கு எப்படி பண்ண முடியும்? ஓஹோ, நம்ம ஃபேமிலியில் எல்லாமே ப்ராப்பராக தான் நடக்குதோ? இங்கே பாரியா, முடிஞ்ச விஷயத்தை பற்றி பேசாத. இப்போ நீ கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா எப்படி? நீ பண்ணா தான் தம்பிக்கு ஏதாவது ஒன்று பண்ண முடியும். தம்பி, நீ கொஞ்சம் வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன ப்ரோ, நீ வா. இன்னைக்கு சீக்கிரமே ஒரு மாதிரி கிளவுடி ஆயிடுச்சு, என்ன ப்ரோ? ஆமாடா தம்பி. ஒர்க்லாம் எப்படி போகுது ப்ரோ? எல்லாமே ஃபைன். சரி ப்ரோ, என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னேன். அதான் உன்னோட மேரேஜ் விஷயத்தை பற்றி தான். ஆமாம் ப்ரோ, நானே இந்த தடவை ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன். எப்படியாவது மேரேஜ் விஷயத்தை ஃபைனலுக்கு கொண்டு போயிட்டு தான் ஊருக்கே போகணும்னு. பாவம் வினி எனக்காக ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிட்டா. அதான் அந்த விஷயத்தை பற்றி தான். தம்பி, நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்தை பற்றி கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணலாமே. வை ப்ரோ, ஏன் உனக்கு வினி ஃபேமிலியை பிடிக்கவே மாட்டேங்குது?
தம்பி வேந்தன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு பாத்துக்கிட்டு தானே இருக்க. ப்ரோ அது மச்சானோட தப்பு. அதுக்கும் வினிக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு? சரி பாப்பா விஷயம். பாப்பாவை பாத்துக்கிறதுல வினியால முடியுமா ப்ரோ? அவ பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவாளா இல்ல பிள்ளைய பாத்துக்குவாளா? அதுவும் இல்லாம அவகிட்ட நான் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கேன், நீ கொஞ்சம் குட்டி பாப்பா கிட்ட கேர் எடுத்துக்கோன்னு. அப்புறம் அவகிட்ட நான் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கேன், என் ப்ரோக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோன்னு. அவ ஓகே சொல்லியிருக்கா. சேச்சா, எனக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் அந்த பொண்ணு நடந்துக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீ சந்தோஷமா இருப்பியா? அதை மட்டும் யோசிச்சு பாரு. ப்ரோ ஐ லவ் ஹர் சோ மச். ஐ நோ. பதிலுக்கு அதே லவ் அங்கிருந்தும் உனக்கு கிடைக்குதா? யா அஃப்கோர்ஸ் ப்ரோ. ஃபர்ஸ்ட் அது லவ் தானா? என்ன ப்ரோ, நான் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது. எனக்கு நீ எப்பவும் சின்ன பையன் தான்டா. ப்ரோ நீ வினி மேல எனக்கு ஜஸ்ட் ஒரு இன்ஃபேக்சுவேஷன், அதை நான் லவ்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கேன்னு நீ நினைக்கிறியா? சச்சா, அப்புறம் என்ன ப்ரோ? எனக்கு வினி அண்ட் வினி ஃபேமிலியே உனக்கு வேண்டான்னு தோணுது. நோ ப்ரோ நோ, இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். என்னோட ஸ்டேட்டஸ்க்கு, என்னோட பிஸ்னஸ்க்கு, என்னோட லைஃப்க்கு வினி தான் பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருப்பா. நான் சொல்கிறத ஒரு தடவை ரீகன்சிடர் பண்ணி பாரு தம்பி. நான் நல்லா யோசிச்சுட்டேன் ப்ரோ, ரொம்ப வருஷமா யோசிச்சுக்கிட்டு மட்டுமே இருந்துட்டேன். அதனால வினி எவ்வளோ சஃபராக இருக்கா தெரியுமா? ஸோ இந்த மேரேஜை இதுக்கு மேலேயே நான் தள்ளி போட விரும்பலை. இப்போ இந்த விஷயத்த நீ தான் சரி பண்ணி கொடுக்கணும். நான் என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிற? சீக்கிரமா நீ மேரேஜ் பண்ணிக்கோ. இல்லையா அம்மா கிட்ட சொல்லி இப்போதைக்கு எனக்கும் வினிக்கும் ஜஸ்ட் ஒரு என்கேஜ்மெண்ட் மட்டுமாவது முடிச்சு வைக்க சொல்லு. அதுக்கப்புறம் ஒரு 1 இயருக்குள்ள நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா எங்க கல்யாணமும் ஈஸியாக நடந்துரும். என்ன சொல்ற ப்ரோ? ப்ரோ உன்னதான் கேட்குறேன், என்ன சொல்ற? என் தம்பி கண்ணை மூடிக்கிட்டு குழிக்குள்ள விழுறத ஒரு அண்ணனா நான் அலோ பண்ண முடியாதுடா.